கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪವಿತ್ರವಾದ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இது நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு நாள். ಇದು ನಮಗೆ ಭಾಗ್ಯಕರವಾದ ದಿನ. தேவன் நமக்கு கிருபையாய் தந்த ஒரு நாள் இது. ದೇವರು ಕೃಪೆಯಾಗಿ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟ ದಿನ. நான் இதை பாக்கியமாக எண்ணுகிறேன். ಅದು ಭಾಗ್ಯಕರವಾಗಿತ್ತು. அருமையான சாமுவேல் பிரதர் சொன்னாங்க, ಪ್ರಿಯಾದ ಸಾಮೂಲಯ್ಯ ಅವರು ಹೇಳಿದರು, கிராம பகுதி, ಗ್ರಾಮ ಭಾಗ, கிராமமாக இருந்தாலும் ಗ್ರಾಮವಾಗಿದ್ದರು, பட்டணமாக இருந்தாலும் ಪಟ್ಟಣವಾಗಿದ್ದರು, ஆவியானவர் ஒருவரே, ದೇವರಾತ್ಮನು ಒಬ್ಬರೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரே ஆவியானவர். ಕರ್ತನೇ ಆತ್ಮಸ್ವರೂಪನು. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ಕರ್ತನ ಆತ್ಮವು ಎಲ್ಲಿಯೋ அங்கே விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. நாம் விடுதலை பெறுவதற்கு, ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು, நமக்கு உதவி செய்வது ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು அவருடைய வார்த்தையும் ಅವರ ವಾಕ್ಯವು, அவருடைய ஆவியும் மட்டுமே. ಅವರ ಆತ್ಮವು ಮಾತ್ರವೇ. அந்த ஆவி எங்கே இறங்குகிறதோ ಆತ್ಮವು ಎಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತಾರೋ தானாகவே விடுதலை உண்டாகும். ಅಲ್ಲಿ ಹಾಳಾಗಿದ್ರು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த இடம் தலைகீழாக மாறும். ಆ ಸ್ಥಳ ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு இது பிரதிஷ்ಠೆ ನಡೆದ இந்த இடம். ಕಳೆದ ವರ್ಷ, ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲನೇ ವರ್ಷ ಈ ಸ್ಥಳ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟದ್ದು. நான் அடிக்கடி சாமுவேல் குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவேன். ಹಾಗಾಗಿ ಸಾಮುವೇಲ್ ಪಾಸ್ಟರ್ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಅನೇಕರಿಗೆ ಹೇಳುವೆ. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಎಂಬ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. அவங்க பல தடவை சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸಲ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆத்மீய சபையில் தஞ்சாவூர்ல இருக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன். ಆತ್ಮನ ಹೆಸರು ತಂಜಾವೂರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟದಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. நெருக்கத்தின் மத்தியில, ಈ ಸಂಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ முழு நேர ஊழியத்திற்கு வந்தாங்க. ಪೂರ್ಣ ಸೇವೆಗೆ ಬಂದರು. ஒரு பெரிய கடனோடு வந்தாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಕರ್ತವ್ಯದೊಂದಿಗೆ ಬಂದರು. ஆனா இன்றைக்கு அந்த நிலையை நான் பார்க்கிறேன். ಆದ್ರೆ ಈ ದಿನ ಒಂದು கர்த்தருடைய அபிஷேகம் அந்த தேவ மனுஷனில் இருந்தபடியினால், ಅಭಿಷೇಕವು ಆ ದೇವರ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣ, கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்தபடியினால், ಕರ್ತನ ಆತ್ಮವು ಇಳಿದಿದ್ದ ಕಾರಣ அந்த இக்கட்டுகளை தேவன் தவிடுபடி ஆக்கி இருக்கிறார். ಆ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ಕರ್ತನು ಪುಡಿ ಮಾಡಿ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. சத்தம் போதாது. ಶಬ್ದ ಸಾಲದು. இந்த சத்தம் போதாது. ಈ ಶಬ್ದ ಸಾಲದು. வாயை கொண்டு வந்திருக்கிற நல்ல தரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಶಬ್ದವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಮನುಷ್ಯ, என்னை விட ஒரு சீனியர். அவங்க ನನಗಿಂತಲೂ ಅವರು ಸೀನಿಯರ್. அவங்ககிட்ட நிறைய நான் கற்றிருக்கிறேன். ಅವರ ಬಳಿಯಿಂದ ಅನೇಕ ನಾನು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. தாழ்மையுள்ள தேவ மனுஷன், ಒಂದು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳಂತ ದೇವರ ಮನುಷ್ಯ. நல்லா கவனிங்க. ನಾನು ಗಮನಿಸಿ, இந்த மனுஷனை உயர்த்தினது ಈ ಮನುಷ್ಯನ ಉನ್ನತಿಗೆ ತಂದದು சரீரத்தின் பலத்தினால் அல்ல, ದೇಹದ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, படித்த படிப்பினால் அல்ல, ಓದಿದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ ಅಲ್ಲ, வேற எந்த வகையிலும் அல்ல. ಬೇರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಿಂದ தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தபடியினால், ಆಮೆನ್, ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬಂದ ಕಾರಣವೇ, கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியினால், ಕರ್ತನ ಆತ್ಮವು ಇಳಿದ ಕಾರಣವೇ எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டது. ಎಲ್ಲ ಬಂಧನಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. பலாயிரம் குடும்பங்கள் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಸಾವಿರ ಕುಟುಂಬವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனுடைய ஆவி, ದೇವರ ಆತ್ಮ, பரிசுத்த ஆவி, ಪವಿತ್ರಾತ್ಮವು, அந்த அபிஷேகம் ಅಭಿಷೇಕ அவர்களுக்கு கிடைத்து ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿ அது உங்களை விடுதலாக்கி இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால், ಈ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால், ಕರ್ತನ ಆತ್ಮವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நிச்சயமாக விடுதலை பெற முடியும். ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು வாழ்க்கை ಸಾಧ್ಯ. மாறும், வாழ்க்கை மாறும், ಬದುಕು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ, வாழ்க்கை மாறும், ಬದುಕು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, தலைகீழாக மாறும். ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ಈಗ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ, ಏಸಾಯ தீர்க்கதரிசன புத்தகம் ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ எடுத்துக்கொள்வோம். ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದೋಣ. நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், நீர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள். செழிப்பான வயல்கள் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். ಬೀಕೋ ಎನ್ನುವುದು அப்ப அதிகாரம் நிறைந்த ஒரு இடம் அரண்மனை என்பது. ಆ ಪಟ್ಟಣವು ನಿರ್ಜನವಾಗುತ್ತವೆ. இந்த 11ல இருந்து நான் வாசிக்கிற பொழுது 11ರಿಂದ ನಾವು ಓದುವಾಗட்டும் அப்படியே இருக்கும். ஆமென். அப்பொழுது அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் இடம் வரை
ದೇವರ ಆತ್ಮವು ಸುರಿಯಲ್ಪಡುವ ತನಕ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் தான். ನಮ್ಮ ಬದುಕು ಅರಣ್ಯದೋಪಾದಿ. அந்த ஆவி வரும் வரை வனாந்தரம் தான். ಆ ದಿವ್ಯಾತ್ಮವು ಬರುವ ತನಕ ಅರಣ್ಯವೇ. அரண்மனையை கட்டி வாழ்ந்தாலும் சரி, ಅರಮನೆ ಕಟ್ಟಿಕೊಂಡವರಾಗಿ ಬಾಳಿದ್ರು ಕೂಡ ಸರಿ, ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் சரி, ಸಾವಿರಾಂತರ ಜನರ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ ಬಾಳಿದ್ರು ಕೂಡ ಸರಿ, எந்த அதிகாரத்தின் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் சரி, ಯಾವುದೇ ಒಂದು ಅಧಿಕಾರದ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ ಬದುಕಿದ್ರು ಸರಿ, ஒண்ணுமில்லாமல் போயிடும். ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಏನು ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತವೆ. கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது, ಕರ್ತನ ಆತ್ಮವು ಬರುವಾಗ, கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது, ಕರ್ತನ ಆತ್ಮವು ಬರುವಾಗ மறுபடியும் அந்த வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ಪುನಃ ಆ ಬದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಲು ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆரம்பிக்கும். ಪುನಃ ರೂಪುಗೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತವೆ. மறுபடியும் செழிக்க ஆரம்பிக்கும். ಪುನಃ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಲು ಆರಂಭಿಸುತ್ತವೆ. இன்றைக்கு அந்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க ಆ போகிறோம். ಆತ್ಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇನೆ. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எழுந்து நிற்கலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய ஆவிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ದೇವರ ಆತ್ಮನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய ஆவிக்காக மன்றாட போகிறோம். ದೇವರ ಆತ್ಮನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಂಗಲಾಚಿಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்ல ಸ್ವಲ್ಪ போகிறோம். ಸಮಯ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லாரும் வாய்களை திறந்து, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು, இன்றைக்கு எந்த வனாந்தரமாக இருந்தாலும் சரி, ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಅಡವಿಯೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಸರಿ, எதை இழந்திருந்தாலும் சரி, ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ರು ಕೂಡ ಸರಿ, எது உங்களோட கரங்களை விட்டு வெளியில போயிருந்தாலும் சரி, ಯಾವುದು ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರ ಹೋಗಿದ್ರು ಕೂಡ ಸರಿ, கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது, ದೇವರ ಆತ್ಮವು ಬರುವಾಗ, தேவனுடைய ஆவி வரும் பொழுது, ಉನ್ನತ ಲೋಕದ ಆತ್ಮ ಬರುವಾಗ அது மறுபடியும் நமக்கு கிடைக்கும். ಅದು ಪುನಃ ನಮಗೆ அந்த ಸಿಗಲಿದೆ. ஆசீர்வாதம் மறுபடியும் நமக்கு ಆ உண்டாகும். ಆಶೀರ್ವಾದ ಪುನಃ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತವೆ. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும் ಉನ್ನತ ಲೋಕದಿಂದ ದಿವ್ಯಾತ್ಮ ದಾರಿ ಸುರಿಯುವ ತಲ್ಪಡುವ ತನಕ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக தான் இருக்கும். ನಮ್ಮ ಬದುಕು ಅರಣ್ಯದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. உன்னதத்திலிருந்து ஆவி வரும் வரை ಉನ್ನತ ದಿವ್ಯಾತ್ಮ ದಾರಿ ಬರುವ ತನಕ அந்த கஷ்டங்கள் குடியிருக்கும். ಆ ಕಷ್ಟಗಳು ವಾಸವಾಗಿರುತ್ತವೆ. அந்த கஷ்டத்தை ಆ ಕಷ್ಟವನ್ನು இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி ಈ ದಿನ ಕರ್ತನ ಆತ್ಮವು நம்மை விட்டு துரத்தி அடிக்க போகிறது. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರ ಹಾಕಲಿದ್ದಾರೆ. ஒரு படி கூட எழும்ப முடியவில்லை. ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಯಾದರೂ ಕೂಡ ಏಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு அடி கூட எழும்ப முடியவில்லை. ಒಂದು ಅಡಿಯೂ ಕೂಡ ಏಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு நன்மை கூட பெற முடியவில்லை. ಯಾವ ಮೇಲನ್ನು நான் ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எவ்வளவு ஜெபித்து பார்த்து விட்டேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡಿ எவ்வளவு ಆಯಿತು. உபவாசித்து விட்டேன். ಎಷ್ಟೋ ಉಪವಾಸ ಬಿದ್ದಾಯಿತು. எவ்வளவு இரவு ஜெபங்கள். ಎಷ್ಟೋ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇನೆ. ஐயோ எனக்கு விடுதலை இல்லை. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ಈ ದಿನ ದೇವರ ಆತ್ಮವನ್ನು கர்த்தருடைய ஆவி இறங்குவதற்கு ஒப்பு கொடுங்கள். ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿಯುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. எல்லாரும் வாய்களை திறப்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಯನ್ನು கொஞ்ச ತೆರೆಯೋಣ. நேரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿಕೊಂಡು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. தேவனே, ದೇವರೇ, உம்முடைய ஆவி எங்கள் மேல ஊற்று. ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿ. உம்முடைய ஆவி எங்கள் மேல ஊற்று. ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿ. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் கொஞ்ச ಎಲ್ಲರೂ நேரம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹalleluya. 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 தேவ ஆவியானவரே, தேவ ஆத்மனே, பரிசுத்த ஆவியானவரே, பவிತ್ರ ஆத்மனே, எங்கு நிறைந்திருக்கிற தெய்வமே, ಇಲ್ಲಿ ತುಂಬಿದ இன்றைக்கு என்னை ದೇವರೇ, நிரப்புவீராகப்பா. ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. என்னை நிரப்புவீராக. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. இப்பொழுது, ಈಗಲೇ, நாளைக்கு அல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲಪ್ಪ, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಈಗಲೇ என்னை ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು இன்றைக்கு ஒரு ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அற்புதம் செய்யுங்க ஐயா. ಈ ದಿನ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಯ್ಯ. இன்றைக்கு ஒரு அற்புதம் ಈ நடப்பதாக. ದಿನ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ. ஹalleluya. 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 இன்னும் சில பேர் வேடிக்கை பார்க்கறீங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಕಂಠರು ನೋಡುತ್ತಾ சில பேர் ಇದ್ದೀರಿ. அசால்ட்டா நிக்கிறீங்க. ಕೆಲವರು ಆಲಸ್ಯರಾಗಿ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் ಈ என்றால், ದಿನ ನಿಮ್ಮ ಬದುಕು ಬದಲಾಗಬೇಕಾದರೆ, இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் பெற வேண்டும் ಈ என்றால், ದಿನ ಒಂದು ಸಂಗತಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, சாதிக்க வேண்டும் என்றால், ಸಾಧಿಸಲ್ಪಡಬೇಕಾದರೆ, வெற்றி பெற வேண்டும் என்றால், ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, தயவு செய்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ದಯವಿಟ್ಟು ಬಾಯಿ ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எக்கால சத்தத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಕ್ಕಾಳ ಧ್ವನಿಯೊಡನೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம் ಎಂಬುದಾಗಿ ஸ்தோத்திரம் ಹೇಳಿರಿ. ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறப்ப எல்லாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, என்னை நிரப்பு. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, என்னை நிரப்பு. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. வெறுமையாய் வந்திருக்கிறையா, ಬರಿದಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. வேதனையோடு வந்திருக்கிறப்பா, ವೇದನೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ஹalleluya ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, எனக்கு இறங்கு. ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು. என் வாழ்க்கையை மாற்று. ನನ್ನ ಬದುಕನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. இந்த இடத்தை விட்டு நான் புறப்படும் பொழுது, ಈ ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗುವಾಗ வரங்கள் வல்லமையோடு தான் நான் புறப்பட வேண்டும். ವರದೊಂದಿಗೂ ಶಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಹೊರಟು அக்கினி ಅಭಿಷೇಕத்தோடு நான் புறப்பட வேண்டும். ಅಭಿಷೇಕದೊಡನೆ ನಾನು அக்கினி ಹೋಗಬೇಕು. ಅಭಿಷೇಕத்தோடு நான் புறப்பட வேண்டும். ಅಭಿಷೇಕ என்னை ಹೊಂದಿ நிரப்புங்கப்பா. ಹೋಗಬೇಕು. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ஒரு காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்றேன்.
ಒಂದು ಸಂಗತಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವೆ, சாதாரண மீன் பிடித்தவன் தான், ಸಾಧಾರಣವಾಗಿ ಮೀನು ಹಿಡಿದವ, அந்த கும்பல் மீன் பிடித்தவர்கள் தான். ಆ ಗುಂಪು ಮೀನು ಹಿಡಿದಂತ ಬೆಸ್ತರು. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க வாசித்து பாருங்க, ಅಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ, அந்த மனிதருடைய நிழல் பட்டால் போதும் என்று ஜனங்கள் காத்திருந்தார். ಆ ಮನುಷ್ಯರ ನೆರಳು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕೆಂಬುದಾಗಿ என்ன ಕಾರಣ? ಯಾವ ಕಾರ್ಯ, என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? மீன் பிடித்தவர்கள், ಮೀನು ಹಿಡಿಯುತ್ತ மீன் பிடித்தவர்கள் தான். ಮೀನು ಹಿಡಿದಂತವರು அவருடைய நிழலாகிலும் பட்டால் போதும், ಅವರ ನೆರಳು ಮುಟ್ಟಿದರೆ அது ಸಾಕು, நிழல் பட்டால் போதும் என்று. ಆ ನೆರಳು ತಾಗಿದರೆ ಸಾಕು. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? அவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது, ಅವರಲ್ಲಿ ದೇವರ அந்த ಆತ್ಮವು அபிஷேகம் ಇತ್ತು. தான் இறங்கி வரப்போகிறது. ಆ ಅಭಿಷೇಕ ಈಗ ಇಳಿದು ஜனங்கள் உங்களை ಬರಲಿದೆ. தேடி வரப்போகிறார்கள், ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿದೆ. ஜனங்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள், ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ஜனங்கள் உங்களை தேடி ಬರಲಿದೆ. வரப்போகிறார்கள். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ஸ்தோத்திரம் ಬರಲಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, கரங்களை தட்டி ಸ್ತೋತ್ರ வாயை ಮಾಡಿ, திறந்து ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ எல்லாரும் ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம் ಮಾಡು. சொல்லுங்க, ಎಲ್ಲ ஆர்ப்பரிங்க, ಸ್ತೋತ್ರ ஆர்ப்பரிங்க, ಆರ್ಭಟಿಸಿರಿ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை ಸ್ತೋತ್ರ திறந்து ಮಾಡಿ, ಬಾಯಿ ತೆರೆದು, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை அபிஷேகியும் அபிஷேகியும் ಅಭಿಷೇಕಿಯು, அபிஷேகியும் ಅಭಿಷೇಕಿಸು. ஆவியானவரே, தேவராத்மனே, என் மேல ஊற்றுங்கப்பா, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஊற்றும், சுரி, ஊற்றும், ನಮ್ಮ ஊற்றும் ಮೇಲೆ சுரி. ஆண்டவரே. ஐயா, மீன் பிடித்த ஒரு மனுஷன் நிரப்பினவர், மீன் என்ன ಹಿಡಿದಂತ நிரப்பு, ಮನುಷ್ಯನು என்ன நிரப்பு, ತುಂಬಿಸಿದಾಗ என்ன ನನ್ನನ್ನು நிரப்பு, ತುಂಬಿಸು. என்ன நிரப்பு, எங்களை நிரப்புங்கப்பா, ತುಂಬಿಸು, ನಮ್ಮನ್ನು எங்கள் ತುಂಬಿಸು. பிள்ளைகளை நிரப்புங்க, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ತುಂಬಿಸು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ಸ್ತೋತ್ರ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸು, தாகம் உள்ளவுமே ಬಾಯಾರಿದವರ ಮೇಲೆ தண்ணீரையும் ನೀರನ್ನು வறண்ட நிலத்தின் மேல் ಒಣಗಿದ ನೆಲದ ಮೇಲೆ ஆறுகளையும் ஊற்றுவே, ನದಿಗಳನ್ನು உன் ಹರಿಸುವೆ. சந்ததியின் மேல் ನಿನ್ನ ಸಂತತಿಯ என் ಮೇಲೆ ஆவியையும் ನನ್ನ உன் ಆತ್ಮವನ್ನು, சந்தானத்தின் மேல் ನಿನ್ನ ಸಂತಾನದ என் ಮೇಲೆ ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸುರಿಸುವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது ஆக புல்களின் நடுவே ಮುಳ್ಳುಗಳ ನಡುವೆ நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகள் போல வளருவார்கள். ನೀರ್ ಕಾಲುವೆಯ ಮಧ್ಯದ உங்கள் ಮರಗಳು வாழ்க்கையில் அந்த முதல் நாள் ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது. ನಿಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ ಮೊದಲನೇ எல்லாரும் ದಿನ ಒಂದು சோத்திரம், ಬೆಳವಣಿಗೆ வானத்தை ಏರ್ಪಡಲಿದೆ. பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, ಆಕಾಶವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ, வானத்தை அண்ணாந்து பார்த்து, ಆಕಾಶವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ என் மேல ನೋಡಿರಿ. இறங்குங்கப்பா, ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯಪ್ಪ, என் சந்ததியின் மேல் இறங்கு, ನನ್ನ ಸಂತತಿಯ ಮೇಲೆ ಇಳಿ, என் மேல இறங்கு, ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿ, என் முழு குடும்பத்திலும் இறங்கு, ನನ್ನ ಪೂರ್ತಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಳಿ. இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே, ಯೇಸುವೇ, தாவீதின் குமாரனே, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, இம்மானுவேலரே, ನನ್ನನ್ನು உம்முடைய ಕರುಣಿಸು. ஆவியை ஊற்றுங்கப்பா. ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸಯ್ಯ. கடைசி நாட்களில் ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ மாம்சமான யாவர் மேலும் என் ಶರೀರಧಾರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ஆவியை ಎಲ್ಲರ ಮೇಲೂ ஊற்றுவேன்னு சொன்னீரே, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುತ್ತೇನೆ இன்றைக்கு அதை ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಿ. ஊற்றுங்கப்பா. ಈ ದಿನವೇ ಅದು ಸುರಿಸಯ್ಯ. இன்றைக்கு, ಈ ದಿನವೇ, இப்பொழுது, ಈ ಕ್ಷಣವೇ, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய ஆவியை ஊற்று. ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿ. ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தவன், ಅಡವಿಯಲ್ಲಿ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿದವ, அபிஷேகம் அவனை தேடி போனது. ಅಭಿಷೇಕ ಅವನು ಹುಡುಕಿ ಹೋಯಿತು. அவன் பாடி துதிக்கிறவனாக இருந்தான். ಅವನು ಹಾಡಿ ಸ್ತುತಿಸುವಂತವನಾಗಿದ್ದ. அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக ಅಪ್ಪ இருந்தான். ಅಮ್ಮನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗುವಂತವನಾಗಿದ್ದ. சாமுவேல் அவனை தேடி போனான். ಸಾಮುವೇಲ್ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದರು. அவன் மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டது. ಅವನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಡಲ್ಪಟ್ಟಿತು. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இறங்குமையானால் ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯುವುದಾದರೆ அது அப்படியே கீழ்ப்படிய ಅದು வைக்கும். ಹಾಗೆ ವಿಧೇಯತೆಗೆ ಒಳಪಡಿಸುತ್ತದೆ. அபிஷேகத்தை பெற்று வனாந்தரத்துக்கு போகிறான். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿ ಅಡವಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. மறுபடியும் தகப்பனார் அழைக்கிறார். ಪುನಃ ತಂದೆ ಕರೆ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. மறுபடியும் அவனை அப்பா தன்னுடைய அண்ணன்மார்களிடத்தில் அனுப்புகிறார். ಪುನಃ ಅಣ್ಣನ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. அங்கே போகிறான். ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அபிஷேகம் பெற்றிருந்தார். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರೆ தேசத்தின் மத்தியிலே உயர்த்தப்படுவோம். ದೇಶದ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேசத்தின் மத்தியிலே உயர்த்தப்படுவோம். ದೇಶದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், ಸಾವಿರಾಂತರ ಯುದ್ಧ ವೀರರು, ஆயுத பயிற்சி பெற்றவர்கள், ಸಾವಿರ ಅಭ್ಯಾಸ ಟ್ರೈನಿಂಗ್ ಹೊಂದಿದವರು, அவர்களால் சாதிக்க முடியாததை ಅವರಿಂದ ಅಸಾಧ್ಯಕರವಾದದ್ದು ஒத்த மனுஷன் சாதித்து முடித்தான். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸಾಧಿಸಿ ಮುಗಿಸಿದ. அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்க போகிறது. ಅಂತ ಅಭಿಷೇಕ ಈಗ ಇಳಿಯಲಿದೆ. இப்பொழுது இறங்க போகிறது. ಈ ಕ್ಷಣ ಇಳಿಯಲಿದೆ. இப்பொழுது ಈ ಕ್ಷಣವೇ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. எல்லாரும் கரங்களை தட்டி, ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, தேவராத்மனே, தாவீதின் மேல் இறங்கின அபிஷேகம், ದಾವೀದನ ಮೇಲೆ ಇಳಿದ தாவீதின் மேல் ಅಭಿಷೇಕ, இறங்கின அபிஷேகம், ದಾವೀದನ ಮೇಲೆ ಇಳಿದ ಅಭಿಷೇಕ, ஏசாயா சொன்ன அந்த ஆவி, ಯೆಶಾಯ ಹೇಳಿದ அந்த உன்னதத்தின் ஆவி ಆ ಉನ್ನತ ದಿವ್ಯಾತ್ಮ இப்பொழுது ಧಾರೆ ஊற்றப்படும் ஐயா. ಈಗ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಯ್ಯ. எங்களை நிரப்புங்கப்பா. ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. வெறுமையாய் வந்திருக்கிறோம், ಬರಿದಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, தோல்வி அடைந்து வந்திருக்கிறோம், ಸೋತು ಬಂದಿದ್ದೇನೆ, உள்ளதை இழந்து வந்திருக்கிறோம். ಈಗ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ இந்த முதல் ಇದ್ದೇನೆ. நாள் கூட்டத்தில் ಈ ಮೊದಲನೇ நான் ಕೂಟದಲ್ಲಿ அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ಪ್ರಾಣವನ್ನು என் ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು மேல ಬಂದಿದ್ದೇನೆ. ஊற்றுங்கப்பா. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಯ್ಯ. என் மேல ஊற்றுங்க ஐயா. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. என் மேல ஊற்றுங்க ஐயா. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಯ್ಯ. என் மேல ஊற்றுங்கப்பா. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. என் மேல ஊற்றுங்க ஐயா. ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. தேவனே, ದೇವರೇ, அபிஷேகம் பெறும் வரை
ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ நீங்க ತನಕ சாதாரண ஒரு நபர் தான். ನೀವು ಸಾಧಾರಣ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. உங்களை வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ನಿಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ஆனா ಗೊತ್ತು. அபிஷேகம் வந்த பிறகு ಅಭಿಷೇಕ ಬಂದ ನಂತರ நாடே உங்களை அறியும். ದೇಶವೇ ನಿಮ್ಮನ್ನು உலகம் ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்களை அறியும். ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು உலகம் ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்களை அறியும். ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತವೆ. அப்பனேரை பார்த்து சவுல் கேட்கிறார். ಅಪ್ನೇರನ್ನು ಕೇಳಿ ಸೌಲನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. அப்பனேர், ಅಪ್ನೇರ್, யார் இந்த வாலிபன்? ಈ ಯುವಕ ಯಾರು? யார் இந்த வாலிபன்? ಈ ಯುವಕ ಯಾರು? அப்பனேர் சொல்லுகிறார், ಅಪ್ನೇರ್ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவனே, ದೇವನೇ, இவர் யார் தெரியாது, ಇದು ಯಾರೆಂಬುದಾಗಿ எனக்கு தெரியவில்லை. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவனை விசாரிக்கிறான். ಅವನು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. உமது அடியானாகிய ನಿಮ್ಮ ದಾಸನಾದ ஈசாயின் மகன், ಈಸಾಯಿನ ಮಗ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய முகவரி வெளியே போக போகிறது. ನಿಮ್ಮ ಮುಖವು ಹೊರಗಡೆ நமக்கு ಹೋಗಲಿದೆ. முகவரி வெளியே போக போகிறது. ನಿಮ್ಮ ಅಡ್ರೆಸ್ ಹೊರಗಡೆ நாம் ಹೋಗಲಿದೆ. யார் என்பதை தேவன் நிரூபிக்க போகிறார். ನಾವು ಯಾರೆಂಬುದಾಗಿ இந்த ದೇವರು பூமியில யார் என்பதை ನಿರೂಪಿಸುತ್ತಾರೆ. நிரூபிக்க போகிறார். ಯಾರು ಯಾರೆಂಬುದಾಗಿ நீங்கள் ದೇವರು யார் என்பதை நிரூபிக்க போகிறார். ನೀವು ಯಾರೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿರೂಪಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்குள் தேவன் இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். ನಿಮಗೆ ದೇವರು ಇರುವುದನ್ನು ನಿರೂಪಿಸಲಿದ್ದಾರೆ. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ಎಲ್ಲರೂ பண்ணுவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ வாயை ಸ್ತೋತ್ರ திறப்பு ಮಾಡೋಣ. எல்லாரும். வாய்களை திறப்பு. ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆಯೋಣ. வாய்களை திறப்பு. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆಯೋಣ. வாய்களை திறப்பு. ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆಯೋಣ. உன் வாயை விரிவாய் திற. ನಿನ್ನ ಬಾಯಿಯನ್ನು ಬಿಡಿಸಿ ತೆರೆ. நான் நிரப்புவேன். ನಾನು ತುಂಬಿಸುವೆ. நான் நிரப்புவேன். ನಾನು ತುಂಬಿಸುವೆ. கண்மலையின் தேனினா, ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ, சுதமான கண்மலையின் தேனினா, ಶ್ರೇಷ್ಠ ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ, கோதுமை மணிகளினா ಗೋಧಿ உன்னை நிரப்புவேன். ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವೆ. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், ಮಾಡಿರಿ. ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் வாயை திறங்க. சத்தம் போது அநேகர் வாயை நம்ம மூடி இருக்கிறீங்க. தயவு செய்து வாயை திறங்க. வாயை திறங்க. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அபிஷேகம் ಈ ಅಭಿಷೇಕ இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. நான் தேடி வந்து நினைக்காதீங்க. ನಾನು ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கூட இங்க வந்திருக்கலாம். ತಮಿಳುನಾಡಿನ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. பிற மாநிலங்கள் கூட வந்திருக்கலாம். ನಾನಾ ರಾಜ್ಯದಿಂದ ಬಂದಿರಬಹುದು. இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. சாமுவேல் இருக்கிற இடத்திற்கு ಸಾಮುವೇಲ್ ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ தாவீதை தேவன் கொண்டு வந்தார். ದಾವಿದನು ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. தாவீது இருந்த வீட்டிற்கு ದಾವಿದನಿದ್ದಂತ ಮನೆಗೆ சாமுவேலை தேவன் கொண்டு வந்தார். ಸಾಮುವೇಲನು ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು எதற்காக ಬಂದರು. ரெண்டு பேரும் இங்க கூட்டி சேர்க்கிறார்? ಯಾವುದಕ್ಕೆ ಇಬ್ಬರನ್ನು ಇಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ? அபிஷேகம் பெறுவதற்காக. ಅಭಿಷೇಕ நீங்கள் ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ. வேறு மனுஷனாய் மாறப் போகிறீர்கள். ನೀವು ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿದ್ದೀರಿ. வேறு மனுஷிகளாய் மாறப் போகிறீர்கள். ಬೇರೆ ಮನುಷ್ಯಯಾಗಿ தயவு ಮಾರ್ಪಡಲಿದ್ದೀರಿ. செய்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் ದಯವಿಟ್ಟು பண்ணுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ என்னை ಮಾಡಿ. நிரப்புங்கப்பான்னு மட்டும் சொல்லுங்க. ತುಂಬಿಸಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳು. கண்களை மூடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿರಿ. வேடிக்கை பார்க்காதீங்க. ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಬೇಡಿ. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇವೆ. யார் யார் தாகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ಯಾರು ಬಾಯಾರಿದಂತವರಾಗಿ ಕೇಳುತ್ತಾ யார் யார் ಇದ್ದೀರೋ, தாகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ದಾಹದೊಂದಿಗೆ ಯಾರೆಲ್ಲ உங்களை ಕೇಳುತ್ತಿದ್ದೀರೋ, நிரப்புவதற்கு ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ನಿಮ್ಮನ್ನು கர்த்தருடைய ನೋಡುತ್ತಾ கண்கள் ಇದೆ. பார்த்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ನಿಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே, எங்கள் மீது வாரும். ஆமென். அசைவாடும் 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 இயேசப்பா, அசைவாடும் ஆவியை ஊற்றுங்கய்யா தேவனே, ஆவியான தேவனே, அசைவாடும் மேல அசைவாடுங்கய்யா ஆவியான தேவனே. உடைய பிள்ளைகள் நலிந்து வந்திருக்கிறார்கள். உடைய பிள்ளைகள் உடைந்து வந்திருக்கிறார்கள். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றவனே, ஆவியான தேவனே, எங்கள் மீது வாரு. அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே, எங்கள் மீது வாரும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறணும். வயல்வெளியோ காடாக ஆகணும். வனாந்திரம் மாறப்போகிறது. உன்னுடைய வனாந்திர வாழ்க்கை மாறப்போகிறது. வயல்வெளியோ காடாக ஆக தேவன் மாற்றப் போகிறார். ஆவியான தேவனே அசைவாடும். ஆவியான தேவனே அசைவாடும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே, எங்கள் மீது ஊற்றுங்கப்பா.
ஊற்றுங்கப்பா 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 ஊற்றும் 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 மாடல் வேலையில் எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. என் மேல ஊற்று, எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, எங்களை நிரப்பு, எங்களை நிரப்பு, எங்களை நிரப்பு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படலாம். ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேகமூர்த்தவரே, தகப்பனே, ஆவியான தேவனே, எங்கள் மீது பெருமையான பாத்திரம் நிரம்பட்டும், பெருமையான பாத்திரம் நிரம்பட்டும், பெருமையான பாத்திரம் நிரம்பட்டும். மணலாக மாற்றும், அக்கினியாய் மாற்றும், அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். நேராக மாறும் தேவனே, கரடு முரடு சமமாக ஆகணும். நிரப்புகப்பா. நேராக மாறும் இயேசுவே, கரடு முரடு சமமாக ஆகணும். ஆவியான தேவனே, அசைவாடும். ஆவியானவரே, உடைந்த உள்ளங்கள், நொறுங்கி போன இருதயங்கள் தேற்றப்படட்டும், ஆற்றப்படணும், காயங்கள் நீங்கணும். ஊற்றுங்கப்பா தேவனே, ஊற்று. நிரப்பு, 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 நிரப்பு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, ஊற்று, ஊற்றுங்க ஐயா. இப்பொழுது, 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 இந்த ஜெப வேளையில இப்பொழுது ஊற்று, இப்பொழுது. ஊற்று, 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 ஊற்று. நிரப்பு, நிரப்பு, நிரப்பு. எறும்புகள் உயிரடையணும், காய்ந்து போன கோல்கள் எல்லாம் துளிர் விடணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துளிர் விட போகிறது. உயிரடைய போகிறது. ஆமென். காய்ந்து போன கோல்கள் எல்லாம் துளிர் விடணும். ஆவியானவரே, 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 நிரப்புங்கப்பா. குழந்தைகள் முதல், வாலிப பிள்ளைகள் முதல், வயோதிகர் வரை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஐயா. ஊற்று, ஊற்று, ஊற்று. ஒவ்வொருவரையும் நிரப்பு. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். பரிசுத்தாவியின் மழை பொழியட்டும். பொழியட்டும் பரிசுத்தாவியின் மழை, பரிசுத்தாவியின் மழை. சதன பலவரம். Glory, 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 glory. ஆமென், 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 ஆமென். ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உன் வெளிச்சம் மூலமெங்கும் வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வாயை திறங்க. வாயை திறங்க. மாறணும். உன் வெளிச்சம் உலகெங்கும் பரவணும். ஹல்லேலூயா. ஆவியான தேவனே, அசைவாடும். ஆவியான தேவனே, அசைவாடும். அசைவாடும். எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லார் மேலும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஹல்லேலூயா. அபிஷேகம் ஊற்றும், 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 ஊற்றும். ஆவியான தேவனே, எங்கள் மீது நிரப்பு. அபிஷேகம் ஊற்றும், அனலாக மாற்றும். ஆமென், ஆமென். நிரப்பு, நிரப்பு, நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஐயா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, அனலாக மாற்றும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது இருக்கிற தெய்வமே, அசைவாடும், 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 அசைவாடும். வாய்களை திறப்பு, வாய்களை திறப்பு. ஆவியான தேவனே, நிரப்பு, 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 நிரப்பு. கர்த்தரே அபிஷேகம் ஆவியானவர், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கர்த்தரே ஆவியானவர். ஆவியான தேவனே, அசைவாடும். ஆவியான தேவனே, ஆமென், 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 ஆமென்.
ಎಲ್ಲರ ಕಟ್ಟುಗಳು ಅறுக்கப்படுவதாக ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಂಧನ ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. ಎಲ್ಲರ ಕಟ್ಟುಗಳು ಅறுக்கப்படுவதாக ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಂಧನ ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. ಎಲ್ಲರ ಕಟ್ಟುಗಳು ಅறுக்கப்படுவதாக ಎಲ್ಲ ಬಂಧನಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಇறங்குவதாக ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಇறங்குவதாக ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಲಿ. ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಇறங்குவதாக ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಲ್ಪಡಲಿ. ಪಾಪ ಕಟ್ಟುಗಳು ಪಾಪದ ಬಂಧನ, ಶಾಪ ಕಟ್ಟುಗಳು ಶಾಪದ ಬಂಧನ, ಮರಣ ಕಟ್ಟುಗಳು ಮರಣ ಬಂಧನ, ಎಲೆಸುವಿನ ಕಟ್ಟುಗಳು ಮಾಂತ್ರಿಕ ಬಂಧನ, நோயின் கட்டுகள் காயிலே ಎಂಬ வறுமையின் கட்டுகள் ಬಡತನದ ಬಂಧನ, நெருப்புப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாகட்டும் இப்பொழுது. ಎಲ್ಲವೂ ಬೆಂಕಿ ಬಿದ್ದು ನೂಲಿನ ಉಪಾದಿಯಲ್ಲಿ ಬೂದಿಯಾಗಲಿ. நெருப்புப்பட்ட நூல் போல ಬೆಂಕಿ ಹಿಡಿದಂತ ನೂಲಿನ ಉಪಾದಿ எரிந்து ಅದು சாம்பலாகட்டும். ಸುಟ್ಟು ಬೂದಿಯಾಗಲಿ. ஆவியானவரே கிரியை செய்வீராக. ದೇವರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿ. ஆவியானவரೇ, ದೇವರಾತ್ಮನೇ, பரிசுத்த ஆவியானவரே, ಪವಿತ್ರ ದೇವರಾತ್ಮನೇ, பரிசுத்த ஆவியானவரೇ, ಪವಿತ್ರ ದೇವರಾತ್ಮನೇ, எல்லாரையும் நிரப்புங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. உம்முடைய மக்கள் இழந்து வந்திருக்கிறார்கள் ஐயா. ಮಕ್ಕಳು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, வேதனையோடு வந்திருக்கிறார்கள், ವೇದನೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, இருதயம் உடைந்து வந்திருக்கிறார்கள் ಮನಸ್ಸು ஐயா. ಮುರಿಯಲ್ಪಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ, வேற வழி இல்லாமல் ಬೇರೆ வந்திருக்கிறார்கள் அப்பா. ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ತೋಚಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வார். ದೇವ ನನಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡುವರು. ஆண்டவரை கைவிட ನನ್ನ மாட்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் காக்கிறவர், ನನ್ನ ದೇವರು ಕಾಪಾಡುವಂತವರು, தேவனை ನನ್ನ காக்கிறவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಾತನು. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த இருதயத்தோடு வந்திருக்கிறார்கள், ಈ ಹೃದಯದ ಮಬ್ಬು இந்த ಬಿಡುಗಡೆ நினைவோடு ಈಗ வந்திருக்கிறார்கள். ದೇವರ ಹೊಳಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ஒரு அற்புதம் ಈ நடக்காதா? ಕ್ಷಣ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುವುದಿಲ್ಲವಾ? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? ಈ ದಿನ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುವುದಿಲ್ಲವಾ? கர்த்தரே ஆவியானவர், ಕರ್ತನೇ ಆತ್ಮಸ್ವರೂಪನು, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ಕರ್ತನ ಆತ್ಮವು ಎಲ್ಲಿದ್ದಾರೋ அங்கே விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. இந்த இடத்துல ஆவியானவர் உண்டு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನಿದ್ದಾರೆ. இந்த இடத்துல ஆவியானவர் உண்டு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನಿದ್ದಾರೆ. இது மெய்யான. ಇದು ನಿಜವೇ ಆದರೆ நீங்கள் விடுதலை பெறಬಹುದು உறுதி. ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಸ್ಥಿರ. இன்றைக்கு விடுதலை பெற போகிறீர்கள். ಈ ದಿನ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ಬಾಯಿ ஆர்ப்பரிங்க. ತೆರೆದು ಆರ್ಭಟಿಸಿರಿ. கண்ணீரோடு கேளுங்க. ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಹೇಳಿರಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் எங்க போவேன்? ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ? நான் யாரையா தேடி போவேன்? ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಲಿ? உம்மை தவிர ஆறுதல் இல்லையே. ನಿಮ್ಮನ್ನಲ್ಲದೆ ಬೇರೆ ಸಾಂತ್ವನ உம்மை ಇಲ್ಲ. தவிர விடுதலை இல்லையே. ನಿಮ್ಮನ್ನಲ್ಲದೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಪ್ಪ, என்னை நிரப்புங்க. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, என்னை நிரப்பு. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ, இயேசுவே, ನನ್ನೇ ತುಂಬಿಸು. இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே, ಯೇಸುವೇ, எங்களை நிரப்புங்கய்யா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. வேதனையில் மேல் வேதனையை ವೇದನೆ ಮೇಲೆ ವೇದನೆ சுமந்து வந்திருக்கிறவர்களே, ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿರತಕ್ಕಂಥವರೇ, பார்த்து சொல்லுங்க, ಅಪ್ಪ ಅವನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, எனக்கு ஒரு வழியை திறந்து விடுங்க ஐயா. ನನಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ತೆರೆದು ಕೊಡಪ್ಪ. அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿ, உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿ. என்னுடைய வனாந்தர வாழ்க்கை மாறணும். ಅರಣ್ಯೋಪಾದಿ ಇರತಕ್ಕಂಥ ಬದುಕು என்னுடைய ಮಾರ್ಪಡಬೇಕು. வனாந்தர வாழ்க்கை மாறணும். ಕಾಡಾಗಿದ್ದಂತ ನನ್ನ ಬದುಕು ಮಾರ್ಪಡಬೇಕು. நான் இழந்திருக்கிறேன், ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು நான் ಬಂದಿದ್ದೇನೆ, இழந்திருக்கிறேன். ನಾನು ಕಳೆದು ಹೋಗಿದ್ದೇನೆ. என் வனாந்தர வாழ்க்கை மாறணும். ಈ ಅಡವಿಯೋಪಾದಿ ಅಂತ ಬದುಕು வாழ்க்கை ಮಾರ್ಪಡಬೇಕು. மாறணும். ನನ್ನ ಬದುಕು ಮಾರ್ಪಡಲಿ. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா. ನಿಮ್ಮನ್ನಲ್ಲದೆ ಬೇರೆ ನನಗೆ ಗತಿ ಇಲ್ಲ எத்தனை பேர் கண்ணீரோடு கேட்க போறீங்க? ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு கேட்க போறீங்க? ಮುರಿದಂತ ಮನಸ್ಸಿನೊಂದಿಗೆ ಎಷ್ಟು ಮಂದಿ ಕೇಳುತ್ತೀರಿ? வேதனையை சுமந்திருக்கிற ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ವೇದನೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. அநேகரனை கேவலப்படுத்துகிறார்கள். ಅನೇಕರು ನನ್ನನ್ನು ಕೇವಲಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அநேகர் பார்வைக்கு அற்பமா இருக்கிறேன். ಅನೇಕರ ನೋಟಕ್ಕೆ ನಾನು ஐயோ, ಅಲ್ಪನಾಗಿದ್ದೇನೆ. என் வாழ்க்கையை மாற்று. ನನ್ನ ಬದುಕನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು, என் வாழ்க்கையை மாற்று. ನನ್ನ ಬದುಕನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. தேவனே, ದೇವರೇ, தேவனே, ದೇವರೇ, எனக்காக அடிக்கப்பட்டவரே, ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ எனக்காக ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟವರೇ, நொறுக்கப்பட்டவரே, ನಮಗೋಸ್ಕರ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟವರೇ, எனக்காக ரத்தம் சிந்தியவரே, ನನಗೋಸ್ಕರ ರಕ್ತ ಚೆಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, வாழ்க்கையை பாருங்கப்பா. ನನ್ನ ಬದುಕನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಪ್ಪ. என்னுடைய வறுமை சூழ்நிலை பாருங்க ஐயா. ನನ್ನ ಬಡತನದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡು, வேதனையை பாருங்கப்பா. ನನ್ನ ದುಃಖವನ್ನು ನೋಡು, என்னுடைய உடைந்த இருதயத்தை பாருங்க ஐயா. ಮುರಿದಂತ ಹೃದಯವನ್ನು ನೋಡಪ್ಪ. நான் யாரை தேடி போவேன்? ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ನಾನು ಹೋಗಲಿ? பூமியில யாரை தேடி ಈ போவேன்? ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಲಿ? உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா. ನಿಮ್ಮ ನನಗೆ ಬೇರೆ ಗತಿ உம்மை ಯಾರು தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. ನಿಮ್ಮನ್ನಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಗತಿ ನನಗೆ ಇಲ್ಲ. இப்பொழுது என்னை நிரப்போ. ಈಗಲೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. இப்பொழுது என்னை நிரப்போ. ಈ ಕ್ಷಣ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. இப்பொழுது என்னை நிரப்போ. ಈ ಕ್ಷಣ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. தேவனே, ದೇವರೇ, என் ஆண்டவரೇ, ನನ್ನ ಯಜಮಾನನೇ, என்னை நிரப்புங்க. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ, என்னை நிரப்புங்கப்பா. ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிற நான் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಂತ ನಾನು 91வது வருடம் வரை 91ನೇ ವರ್ಷದ ತನಕ எங்க போனா விடுதலை கிடைக்கும்? ಎಲ್ಲಿ ಹೋದರೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತವೆ? எங்க அம்மா ನಮ್ಮ ಅಮ್ಮ பைத்தியம் ஆயிட்டாங்க செய்வனையினால. ಮಾಂತ್ರಿಕ ವಿಧಿಯಿಂದ ಹುಚ್ಚಳಾಗಿ ಹೋದಳು, மெண்டல் ஆயிட்டாங்க. ಮೆಂಟಲ್ ಆದರು. அப்பா
அப்பாவை செய்வன வச்சு கொண்டுட்டாங்க. ಅಪ್ಪವನ್ನು ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿ ಕೊಂದು ಬಿಟ್ಟರು. 6 பிள்ளைகள், ಅನಾಥ ಮಕ್ಕಳು, 6 பிள்ளைகள். 6 ಮಕ್ಕಳು. ஒருவருக்கு மாத்திரம் திருமணம் நடந்திருந்தது. ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಮದುವೆ ಆಗಿತ್ತು. 5 பேர் நாங்க. 5 ಮಂದಿ ನಾವು திக்கு திசை தெரியாமல் கிடந்தோம். ದೆಸೆ ದಿಕ್ಕು ತಿಳಿಯದೆ ಇದ್ದೆವು. 21 சாமி எங்களுக்கு. 21 ಸ್ವಾಮಿ ನಮಗೆ. ನಾವು சாமியாடி குடும்பம். ನಾವು ಸ್ವಾಮಿಯಾಡಿ ಕುಟುಂಬ. எங்க பாட்டி சாமியாடி, ನನ್ನ ಅಜ್ಜಿಯವರು ಸ್ವಾಮಿಯಾಡಿ, எங்க சித்தப்பா சாமியாடி, ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಸ್ವಾಮಿಯಾಡಿ, எங்களுடைய அத்தை சாமியாடி. ನಮ್ಮ ಅತ್ತೆ ದೇವರು ಮೈ ಮೇಲೆ ಬರುತ್ತಿತ್ತು. 21 சாமி. 21 ಈ ರೀತಿಯಾದ ஒரு சாமி கூட காப்பாத்தல. ಒಂದು ಸ್ವಾಮಿಯು ಕಾಪಾಡಲಿಲ್ಲ. எங்க அம்மா எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ನನ್ನ ತಾಯಿ ಎಲ್ಲೋ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತುತ್ತಿದ್ದಳು. தடுமாறி போய் நின்றோம். ಒಂದು ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ನಿಂತೆವು. கர்த்தரே, ಕರ್ತನೆ, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ಸಂಧಿಸತಕ್ಕಂತ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿತು. சபைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿತು. ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದರು. எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிறது என் தாயார். ಎಲ್ಲೋ ಭಿಕ್ಷೆ ಇತ್ತುತ್ತಿದ್ದ ನನ್ನ ತಾಯಿ ஆத்மேச சபையில என் தாயை உட்கார வைத்திருந்தார். ಆತ್ಮನೇಸ ಸಭೆಯಲ್ಲಿ ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದರು. எங்கு தேடி எங்கள் தாய் கிடைக்கவில்லை. ಎಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ರು ನನ್ನ ತಾಯಿ ಸಿಗಲಿಲ್ಲ. நான் ஞானஸ்நானம் பெற்று ನಾನು ದೀಕ್ಷಾಶನ 6வது மாதம் நினைக்கிறேன். 6ನೇ ತಿಂಗಳೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. சபையில கர்த்தர் கொண்டு அமர செய்திருந்தார். ಸಭೆಗೆ ಕರ್ತನು ಕಂಡು என் தாய் பிச்சை எடுத்தவர்கள், ನನ್ನ ತಾಯಿ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿದವಳು, என் தாய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ನನ್ನ ತಾಯಿ ಮನಸ್ಸು மந்திரவாதி கைவிட்டார். ಕರ್ತನು ಕೈ ಬಿಟ್ಟರು. நாங்கள் கும்பிட்ட தெய்வங்கள் கைவிட்டது. ನಾವು ನಮಸ್ಕರಿಸಿದ ದೇವರ மருத்துவர்கள் கைவிட்டார்கள். ವೈದ್ಯರು ಕೈ ಬಿಟ್ಟರು. இயேசு கைவிடவில்லை. ಆದರೆ ಯೇಸುವೇ இயேசுவை காப்பாற்றினார். ಯೇಸು ಕಾಪಾಡಿದರು. அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்க போகிறார். ಅದೇ ದೇವರಾತ್ಮ அதே ஆவியானவர் இறங்க போகிறார். ಆ ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದಿದೆ. காப்பாற்றுங்கப்பா. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಯ್ಯ. எங்களை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. எங்களை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. இந்த இடத்தை விட்டு நான் வெறுமையா போக கூடாது. ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ಬರಿದಾಗಿ ನಾನು நான் ಹೋಗಬಾರದು. வெறுமையா போக கூடாது. ಬರಿದಾಗಿ ನಾನು ಹೋಗಬಾರದು. என்னை நிரப்புங்கய்யா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. என்னை நிரப்புங்கய்யா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். ಒಂದು ಹೊತ್ತಿನ ಆಹಾರಕ್ಕೆ ಕಷ್ಟಪಟ್ಟೆವು. யாராவது கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா? ಯಾರಾದರೂ ಕರೆದು ಊಟ ಕೊಡುತ್ತಾರಾ? எங்க அம்மா நினைவு இழந்து பிச்சை எடுத்தார்கள். ನನ್ನ ತಾಯಿ ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲದೆ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತುತ್ತಿದ್ದರು. நாங்கள் நினைவு இருந்ததினால் பிச்சை எடுக்க முடியவில்லை. ಆದ್ರೆ ನಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದ್ರೂ ಕೂಡ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಲಾಗಲಿಲ್ಲ. யாராவது கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா? ಯಾರಾದರೂ ಕೂಗಿ ಆಹಾರ ಕೊಡುವಾರಾ? அப்படிப்பட்ட இடத்துல ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ பல நூறு மக்கள் வந்து விடுதலை பெறுகிறார்கள். ನೂರಾಂತರ ಜನರು ಬಂದು ಬಿಡುಗಡೆ ஒரு நாளைக்கு 30-40 பேர் 3 வேளை திருப்தியாக சாப்பிடுகிறார்கள். ಒಂದು ದಿನಕ್ಕೆ 30-40 ಮಂದಿ 3 ಹೊತ್ತು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಉಂಡು. இது எப்படி நடக்கிறது? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ? கர்த்தருடைய ஆவியால் மட்டும் தான் முடியும். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಮಾತ್ರವೇ ಇದು கர்த்தருடைய ಸಾಧ್ಯ. ஆவியால் மட்டும் தான் முடியும். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಮಾತ್ರವೇ ಇದು கர்த்தருடைய ಸಾಧ್ಯ. ஆவியால் மட்டும் தான் முடியும். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಮಾತ್ರ ಇದು கர்த்தருடைய ஆவியால் ಸಾಧ್ಯ. மட்டும் தான் முடியும். ಕರ್ತನ ಆತ್ಮನಿಂದ ಮಾತ್ರ அந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ಈಗ ದೇವರ ಆತ್ಮನು இந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ದೇವರ ಆತ್ಮನು உங்க ತುಂಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. வாழ்க்கை மாற போகிறது. ನಿಮ್ಮ ಬದುಕು ಮಾರ್ಪಡಲಿದೆ. அப்படியே முழங்கால் பிடிடுவோம். ಹಾಗೆ கொஞ்ச நேரம் முழங்கால் பிடிடுவோம். ಮೊಣಕಾಲೂರೋಣ. முடிந்த நீங்கள் முழங்கால் படிடுங்க. ಸಾಧ್ಯವಾದವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮೊಣಕಾಲು நீங்க நில்லுங்க. ಮೊಣಕಾಲೂರಿರಿ. முடியாத நீங்க உட்கார்ந்துங்க. ನೀವು ಆಗದೇ ಇದ್ದಂತವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. கை ஏந்தி கேளுங்க. ಕೈ ಚಾಚಿ ಕೇಳಿರಿ. கை ஏந்தி கேளுங்க. ಕೈ ಚಾಚಿ ಕೇಳಿರಿ. இயேசுவே, ಯೇಸುವೇ, ஆவியானவரே, ದೇವರಾತ್ಮನೇ, ஆவியானவரே, ದೇವರಾತ್ಮನೇ, ஆவியானவரே, ದೇವರಾತ್ಮನೇ, என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಯ್ಯ, என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಯ್ಯ, என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಪ್ಪ. கையேந்தி கேளுங்க. ಕೈ ಚಾಚಿ ಕೇಳಿರಿ. மனிதர்கள்ட்ட கையேந்துனா ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಕೈ ಚಾಚಿದರೆ அதுக்கு பிச்சை. ಅವರು ಭಿಕ್ಷೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஊரெல்லாம் சொல்லுவாங்க. ಊರೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆவியானவர்ட்ட கையேந்துங்க. ದೇವರಾತ್ಮನ ಬಳಿ ಕೈ ಚಾಚಿರಿ. எனக்கு ஒண்ணு இல்ல. ನನಗೇನೂ ಇಲ್ಲ. எந்த நிம்மதி இல்ல. ಯಾವ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ. பணம் பொருள் இல்ல. ಹಣ ವಸ್ತು ಇಲ್ಲ. இருதயத்துல சமாதானம் இல்ல. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಶಾಂತಿ ಇಲ್ಲ. சரீரத்துல சுகம் இல்ல. ದೇಹದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲ. என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ அப்பா, ಸಂತೋಷ ಇಲ್ಲ. ಅಪ್ಪ, கர்த்தரே ஆவியானவர், ಕರ್ತನೇ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ಕರ್ತನ ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಇದೆಯೋ அங்க விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. இந்த வார்த்தை இப்பொழுது என்னை நிறைவேற்றட்டும். ಈ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ಈಗ இந்த ನೆರವೇರಲಿ. வார்த்தை நிறைவேற்றணும். ಈ ಮಾತು ನನ್ನಲ್ಲಿ இந்த ನೆರವೇರಲಿ. வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ಈ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. இப்பொழுது ಈ ಕ್ಷಣ இப்பொழுது ಈಗಲೇ யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ ಯಾರು ನಂಬುತ್ತೀರೋ உங்கள் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். ಅವರ ಮೇಲೆ ದೇವರಾತ್ಮನು ஆவியானவர் ಇಳಿಯುತ್ತಾರೆ. இறங்குகிறார். ದೇವರಾತ್ಮ ஆவியானவர் இறங்குகிறார். ದೇವರಾತ್ಮ யார் யார் ಇಳಿಯುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறீர்களோ ಯಾರು ಯಾರು ನಂಬುತ್ತೀರೋ உங்கள் மேல் இறங்குகிறார். ಅವರ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் அப்பா. அரண்மனை வாழ்க்கையை விட்டு ಅರಮನೆ ಬಾಳನ್ನು ಬಿಟ್ಟು கிட்டத்தட்ட ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மோசே அரண்மனை வாழ்ந்திருக்க வேண்டும். 35 ವರ್ಷ ಮೋಸೆ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಿತ್ತು. தாய் பால் மறந்த பின்பு
ತಾಯಿಯ ಹಾಲು ಕುಡಿಯುವುದು ಮರೆತು அரண்மனையில் விடப்படுகிறார். ಅರಮೆಯಿಂದ ಬಿಡುತ್ತದೆ. 30 ஆண்டுகள் குறைவில்லாமல் அரண்மனையில் வாழ்ந்திருக்க வேண்டும். 30 ವರ್ಷ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಾಗಿತ್ತು. 41வது வயதில் 41ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ அவன் வெளியே புறப்படுகிறான். ಅವನು ಹೊರಡು அவ்வளவு பெரிய சுகபோக வாழ்க்கையை ಅಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಸುಖಭೋಗ தியாகம் செய்ய வைத்தது எது? ತ್ಯಾಗ ಮಾಡಲು ಇಟ್ಟದ್ದು ಯಾವುದು? கர்த்தருடைய ஆவி. ಕರ್ತನ ಆತ್ಮವೇ. கர்த்தருடைய ஆவி ಅವನ ಮೇಲೆ இறங்கி இருந்தார். ಕರ್ತನ ಆತ್ಮವನ ಮೇಲೆ ಇಳಿದಿತ್ತು. தேவன் ಅವನ ಮೇಲೆ இறங்கி இருந்தார். ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದಿದ್ದರು. ஹalleluya. ಹalleluya. அடுத்த 40 ஆண்டுகள் ನಂತರ 40 ವರ್ಷ மாமனார் வீட்டில் சிக்கிக்கிட்டான். ಮಾವನ ಮನೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡ. அடுத்த கடைசி 40 ஆண்டுகள் ಇನ್ನು ಕಡೆಯ 40 ವರ್ಷ தேவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ದೇವರತ್ತಿ ಉಪಯೋಗಿಸಲಾರಂಭಿಸಿದ 30 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு அவன் தீர்க்கதரிசியாக மாறினான். 30 ಲಕ್ಷಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟ ಜನರಿಗೆ ಅವನು இது ಪ್ರವಾದಿಯಾಗಿ எப்படி நடந்தது? ಇದು ಯಾವಾಗ ನಡೆಯಿತು? இது எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೆಯಿತು? அதே ஆவியானவர், ಅದೇ ದೇವರ ಆತ್ಮನು இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ಆಮೆನ್. ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದವರು. இன்றைக்கு அந்த அபிஷேகம் தான் உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. ಅದೇ ಅಭಿಷೇಕ ಇದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை வேறு பிரித்து காட்ட போகிறது. ಜನರ ಮಧ್ಯೆ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಎತ್ತಿ ತೋರಿಸಲಿದ್ದಾರೆ. இதுவரை நீங்கள் பேசின வார்த்தை வேறு. ಈ ತನಕ ಮಾತನಾಡಿದ ಮಾತುಗಳು இந்த ಬೇರೆ. நாளுக்கு பிறகு ಈ ದಿನದ ನಂತರ உங்கள் நாவிலிருந்து ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಿಂದ தீர்க்க தரிசனம் புறப்பட போகிறது. ಪ್ರವಾದನ ಮಾತುಗಳು ಹೊರಟು கர்த்தருடைய வார்த்தை புறப்பட போகிறது. ಕರ್ತನ ಮಾತುಗಳು ಹೊರಟು தீர்க்க தரிசனம் புறப்பட போகிறது. ಪ್ರವಾದನ ಮಾತುಗಳು ಹೊರಟು எல்லாரும் கரங்களை தட்டி ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು வாயை ತಟ್ಟಿ திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು ஆர்ப்பரிப்போம். ಆರ್ಭಟಿಸೋಣ ಆರ್ಭಟಿಸೋಣ ஆர்ப்பரிப்போம். ಆರ್ಭಟಿಸೋಣ. ஹalleluya. ஹalleluya. என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை உபயோகிசு. என்னை பயன்படுத்துங்க ஐயா. என்னை உபயோகிசு. என்னை பயன்படுத்துங்க ஐயா. என்னை உபயோகிசு. என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை உபயோகிசு. என்னை பயன்படுத்தும். ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು. ದೇವರೇ என்னை பயன்படுத்தும். ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ. சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಸಿಂಸೋನನ ಕುರಿತಾಗಿ 14வது நியாயாதிபதிகள் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ 14வது அதிகாரத்தில் 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவன் ಅವರು பாலசிங்கை எதிர்த்து வந்த பொழுது ಸಿಂಹವು ಎದುರಾಗಿ ಬಂದಾಗ கர்த்தருடைய ஆவியானவர் பலமாரி இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮನು ಬಲವಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ಇಳಿಯಿತು. பாலசிங்கத்தை ಆ ಸಿಂಹವನ್ನು ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிப்பது போல, ಒಂದು ಕುರಿಮರಿಯ ಬಾಯಿಯನ್ನು ஒரு ಸೀಳುವ ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಸೀಳುವ சிங்கத்தின் வாயை அவன் கிழித்து போட்டான். ಸಿಂಹದ ಬಾಯಿಯನ್ನು அந்த ಸೀಳಿ பலன் இப்பொழுது இறங்க போகிறது. ಅದೇ ಬಲ ಈಗ அதே ಇಳಿಯುತ್ತಿದೆ. பலன். ಅದೇ ಬಲ. எல்லாரும் வாய்களை திறப்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆಯೋಣ. அல்லேலூயா. 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 நீங்கள் நேற்று வரை சிங்கத்துக்கு பயந்திருக்கலாம். ನಿನ್ನೆ ತನಕ ಸಿಂಹಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟಿರಬಹುದು. ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பு வரை பயந்திருக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ನೀವು அதோட வாயை ಭಯಪಟ್ಟಿರಬಹುದು. கிழிக்கக்கூடிய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. ಆಮೆನ್. ಬಾಯಿ ಸೀಳತಕ್ಕಂತ ದೇವರ ಶಕ್ತಿ அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. ಅಭಿಷೇಕ அந்த ಇಳಿಯಲಿದೆ. அபிஷேகம் இறங்க போகிறது. ಆ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಲಿದೆ. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். ಎಲ್ಲರೂ ಆರ್ಭಟಿಸೋಣ. ஹalleluya. 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 ஆவியானவரே ದೇವರ ಆತ್ಮನೇ என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಯ್ಯ. என்னை நிரப்புங்க ஐயா. ತುಂಬಿಸಯ್ಯ. என்னை நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸು. என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. உமக்கு கோடாடு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ உமக்கு கோடாடு கோடி ஸ்தோத்திரம். ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. எல்லாரும் கையேந்தி சொல்லுங்க ஆண்டவரே ಎಲ್ಲರೂ ಕೈ ಚಾಚಿ அந்த ಹೇಳಿ. தேவ பலன் எனக்குள்ள இறங்கணும். ಆ ದೇವರ ಬಲ ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯಬೇಕು. பேய பார்த்து பயமா இருக்கு. ದೇವನು ನೋಡಿ ಭಯಪ அவனுடைய வல்லமையை கண்டு பயமா இருக்கு. ಅವನ ಶಕ್ತಿ ಕಂಡು ಭಯಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகுது. ಈ ದಿನ ದೇವರ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ அந்த ಮೇಲೆ வல்லமையை ಇಳಿದಿದೆ. முறியடிக்க போகிறீர்கள். ಆ ಶಕ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ கர்த்தருடைய ஆவியை கொண்டு முறியடிக்க ದೇವರ போகிறீர்கள். ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಅವುಗಳನ್ನು கர்த்தருடைய ஆவியை கொண்டு முறியடிக்க போகிறீர்கள். ಕರ್ತನ ಆತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ನೀವು ಜಯಿಸಲಿದ್ದೀರಿ. ஜெயிக்க போகிறீர்கள். ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஜெயிக்க போகிறீர்கள். ನೀವು ಜಯ கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ಕೈ ತಟ್ಟಿ ಆರ್ಭಟಿಸೋಣ. எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். ಎಲ್ಲರೂ ಆರ್ಭಟಿಸೋಣ. எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். ಎಲ್ಲರೂ ಆರ್ಭಟಿಸೋಣ. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ಬಾಯಿ சொல்லுவோம். ತೆರೆದು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. நேற்று வரையும் தோற்று போனீர்கள். ನಿನ್ನೆ ತನಕ ಸೋತು ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೀರಿ. இன்று காலை வரை தோற்று ಈ போனீர்கள். ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ತನಕ ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಿ. இந்த ஜெப வேளைக்கு நீங்கள் வந்த பிறகு ಈ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದ ನಂತರ நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட போகிறீர்கள். ನೀವು ಜಯಿಸತಕ್ಕಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಿರಿ. ஜெயிக்கிறவர்களாக ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ. இனி தோல்வி வராது. ಇನ್ನು ನಿಮಗೆ ಸೋಲಿಲ್ಲ. தோல்வி வராது. ಸೋಲು ನಿಮಗೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? தோல்வி வராது. ಸೋಲು ನಿಮಗೆ ಇಲ್ಲ. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல ಕರ್ತನ ಆತ್ಮ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஜெயம் மட்டுமே வரும். ಜಯ ಮಾತ್ರವೇ ஜெயம் ಬರಲಿದೆ. மட்டுமே வரும். ಜಯ ಒಂದು ಮಾತ್ರವೇ ಬರಲಿದೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. உங்கள்
அனாதையை விட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யாரு வேணாலும் அனாதையை தள்ளலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಅನಾಥರನ್ನು ತಳ್ಳಬಹುದು. அனாதைன்னு கூட நினைக்கலாம். ಅನಾಥ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು. உங்களால எது முடியலன்னு கூட நினைக்கலாம். ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் இந்த அபிஷேகத்திற்கு பிறகு ಆದರೆ ಈ ಅಭಿಷೇಕದ ನಂತರ ஜனங்கள் உங்களுக்காக காத்திருக்க போகிறார்கள். ಜನರು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ திரள் திரளாய் கொண்டு வந்து சபையில் சேர்க்க போகிறீர்கள். ಹೇರಳವಾಗಿ ಜನರನ್ನು கூட்டம் கூட்டமாய் கொண்டு வர போகிறீர்கள். ಗುಂಪಾಗಿ ಜನರನ್ನು சுவாசிக்கிற நீங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬತಕ್ಕಂತ ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. சுவாசிக்கிற நீங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬಿದಂತವರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. அபிஷேகம் ஜனங்களை கொண்டு வரும். ಅಭಿಷೇಕವು ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. அபிஷேகம் அற்புதத்தை கொண்டு வரும். ಅಭಿಷೇಕವು ಅದ್ಭುತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். ಅಭಿಷೇಕ ಬಂಧನಗಳನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತವೆ. அபிஷேகம் பிசாசுகளை துரத்தி ಅಭಿಷೇಕ ದುರಾತ್ಮಗಳನ್ನು ಹೊರಡಿಸುವಂತದಾಗಿದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. கோடானு கோடி ஸ்தோத்திரம். ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. நன்றி ஆண்டவரே. ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. நல்ல தெய்வமே. ಒಳ್ಳೆಯ ದೇವರೇ. உமக்கு ஸ்தோத்திரம் ನಿಮಗೆ அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ನಿಮಗೆ ವಂದನೆಯಪ್ಪ. நீங்கள் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆದರೂ ಸರಿ, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் ಹೊಸ சரி, ಒಡಂಬಡಿಕೆ ಆದರೂ ಸರಿ, கர்த்தருடைய ஆவி இறங்கின பிறகு ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿದ ಕೂಡಲೇ அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ಅವರ ಬದುಕಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಟ ಉಂಟಾಗಿದೆ. தலைகீழ மாறி இருக்கிறார். ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. தலைகீழாக மாறி ತಲೆ இருக்கிறார். ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿವೆ. கடைசியாக உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ಕಡೆಯದಾಗಿ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇನೆ. அடுத்து சபைக்காகவும், ನಂತರ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ, அடுத்து இந்த தேசத்திற்காகவும் ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೂ ரெண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறேன். ಎರಡು ವಿಜ್ಞಾಪನೆ அதற்கு முன்பாக ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು கடைசியாக உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன். ಕಡೆಯದಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇನೆ. அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடியது. ಅಭಿಷೇಕ ನೊಗವನ್ನು ಮುರಿಯುವಂತದಾಗಿದೆ. எந்த நுகம் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதோ ಯಾವ ನೊಗ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುತ್ತಾ ಇವೆ, நீங்க ஒரே வார்த்தை கண்ணீரோட கேளுங்க. ಕಣ್ಣೀರಿನ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳಿ, கதறி கேளுங்க. ಅಂಗಲಾಚಿ ಕೇಳಿರಿ. இன்னும் என்னை நிரப்புங்கப்பா. ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. என்னை நிரப்புங்க ஐயா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. சத்தம் போதாது. ಶಬ್ದ ಸಾಲದು. சத்தம் போதாது. ಶಬ್ದ ಸಾಲದು. சத்தம் போதாது. ಶಬ್ದ ಸಾಲದು. வாயை திறந்து கேளுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ. என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. கடைசி ஒரே ஒரு நிமிடம். ಕಡೆಯದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. ஒரே ஒரு நிமிடம். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. ஒரೇ ஒரு நிமிடம். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. என்னை நிரப்புங்க ஐயா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடியது. ಅಭಿಷೇಕ ನೊಗವನ್ನು ಮುರಿಯುವಂತದ್ದು. நுகங்களை முறிக்கக்கூடியது. ನೊಗಗಳನ್ನೆಲ್ಲ ಮುರಿಯುವಂತಕ್ಕಂಥದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವಂತವರು நுகங்கள் அழுத்த முடியாது. ನೊಗಗಳು ಏನು ಮಾಡಲು அது ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முறிந்து விழும். ಅವು ಮುರಿದು ಹೋಗುತ್ತವೆ. அது நொறுங்கி ಅದು போகும். ಜಜ್ಜಿ ಹೋಗುತ್ತವೆ. என்னை நிரப்புங்கப்பா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. என்னை நிரப்புங்க ஐயா. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. கடைசியா நான் சொல்லுகிறேன், ಕಡೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳುವೆ, நீங்க தாய் இல்லாம இருக்கலாம், ನನಗೆ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, தகப்பன் இல்லாமல் ಅಥವಾ இருக்கலாம், ತಂದೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, மனித ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ಮನುಷ್ಯನ ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஒருவர் இங்கே இருக்கிறார். ಆದರೆ ಒಬ್ಬರಿಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு எது எது இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். ಏನೇನು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ அவர் ಗೊತ್ತಿದೆ. கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ಅವರು ಗಮನವಿಟ್ಟು கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ಗಮನವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ಗಮನವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. உலகம் பார்க்கிற பிரகாரம் ಈ ಲೋಕ ನೋಡುವ ಹಾಗೆ ನೋಡುವಂತವರಲ್ಲ. அவர் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. வித்தியாசமாய் பார்த்து ಒಂದು கொண்டிருக்கிறார். ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு என் மகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ನನ್ನ ಮಗಳ ಬದುಕು ಈ ದಿನ இன்றைக்கு ಮಾರ್ಪಡಬೇಕು. என் மகனுடைய வாழ்க்கை மாற ನನ್ನ வேண்டும். ಮಗನ ಬದುಕು ಈ ದಿನ இது ಮಾರ್ಪಡಬೇಕು. மட்டும்தான் அவருடைய விருப்பம். ಇದು ಮಾತ್ರವೇ இது ಅವರ ಇಚ್ಛೆ. மட்டும்தான் அவருடைய விருப்பம். ಇದು ಮಾತ್ರವೇ ಅವರ ಆಸೆಯಾಗಿದೆ. கடைசி எல்லாரும் சொல்லுவோம், ಕಡೆಯದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே, ಯೇಸುವೇ, என் பாத்திரம் நிரம்பி வழியணையா. ನನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬಿ என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ಈ ಪಾತ್ರ ತುಂಬಿ ಹೊರ என் பாத்திரம் நிரம்பಿ வழியணும். ಪಾತ್ರ ತುಂಬಿ ಹೊರ ಸೂಸಬೇಕು. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவரே, ದೇವರಾತ್ಮನೇ, உமக்கு நன்றி அப்பா. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. எத்தனை பேரை ಎಷ್ಟು ಮಂದಿ ஆவியானவர் தொட்டாரோ, ದೇವರಾತ್ಮನ ಮುಟ್ಟಿದರು. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை உணர்ந்தீர்களோ, ಎಷ್ಟು ಮಂದಿ ಅಭಿಷೇಕ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕೈಗಳು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ಕೈಗಳು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள், அபிஷேகம் மெய்யாகவே ஆவியானவர் என்னை தொட்டார், ஆவியானவர் என் மேல் இறங்கினார், ದೇವರು ನನ್ನನ್ನು என்னை ಮುಟ್ಟಿದರು. தொட்டிருக்கிறார், ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னை தொட்ட நம்பிக்கை உடையவர்கள், ನಂಬಿಕೆ அந்த ಉಳ್ಳಂತವರು, விசுவாசம் உடையவர்கள், ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತವರು, கரங்களை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரிப்பு ಕೈಗಳು நன்றி ತಟ್ಟಿ சொல்லுவோம், ದೇವರನ್ನು ಆರ್ಭಟಿಸೋಣ. நன்றி சொல்லுவோம், நன்றி ಕೃತಜ್ಞತೆ சொல்லுவோம், ಹೇಳೋಣ, ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ, ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம் அப்பா. எழுந்து நிற்பான். ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய சபைக்காக ஜெபிக்க போகிறோம். ನಮ್ಮ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க ಈ போகிறோம். ಸೇವೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்போஸ்தலர்கள் வாசிக்கிற பொழுது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ ஸ்தோத்திரம், திரள் திரளாய் மக்கள் வந்தார்கள். ಹೇರಳವಾದ ಜನರು ಬಂದರು. இயேசுனா இருந்த காலத்தில் எப்படி வந்தார்களோ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ அதை விட அதிகமாக வந்தார்கள். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಬಂದರು. எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೆಯಿತು? கூட்டம் கூட்டமா வந்தார்கள். ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಬಂದರು.
திரளான ஜனங்கள், ಹೇರಳವಾದ ಜನರು, அசுத்தால் வாதிக்கப்பட்டவர்களையும் ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವರು, நோய்வாய்ப்பட்டவர்களையும் ರೋಗಿಯಸ್ಥರಾಗಿಯೂ திரளான ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು கொண்டு வந்தார்கள். ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. இப்படிதான் அப்போஸ்தலன் வாசிக்கிறோம். ಈ ರೀತಿ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக நாம் ಆದ್ರೆ ನಾವು ஜனங்களை கொண்டு வர வேண்டும். ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕರೆದುಕೊಂಡು அந்த ಬರಬೇಕು. அபிஷேகம் நம்ம மேல இறங்க ಆ வேண்டும். ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ಮೇಲೆ அந்த ಇಳಿಯಬೇಕು. கிருபை நம்ம மேல இறங்க ಆ வேண்டும். ಕೃಪೆ ನಮ್ಮ ಮೇಲೆ அந்த ಇಳಿಯಬೇಕು. தாளந்துகள் நம்ம மேல இறங்க ಆ வேண்டும். ತಾಲಂತು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯಬೇಕು. இந்த வாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். ಈ ದಿನ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ತೆರೆಯಲು இன்றைக்கு இந்த வாய்ப்பை தேவன் திறக்க ಈ போகிறார். ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ಈ ದಿನ ತೆರೆಯಲಿದ್ದಾರೆ. ஆத்தும ஆதாயம் செய்ய எத்தனை பேர் விருப்பம் உள்ளவர்கள்? ಆತ್ಮ ಆದಾಯಗೊಳಿಸಲು ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ? எத்தனை பேர் விருப்பம் உள்ளவர்கள்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ ಆತ್ಮ ಆದಾಯಗೊಳಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ? கண்ணை திறந்து பாருங்க. ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡಿರಿ. என்ன கவனிங்க. ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. நாம் மரிப்பதற்குள்ளாக ನಾನು ಸಾಯುವುದರೊಳಗಡೆ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು பல 100 நபர்களை சபையில கொண்டு வரணும். ನೂರಾಂತರ ಜನರನ್ನು ಈ ಆಮೆನ್ ಸಭೆಗೆ சொல்லலாமா? ಬರಬೇಕು. ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் கல்லறைக்கு போவதற்கு முன்பாக ನಾವು ಸಮಾಧಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ஒவ்வொரு நபரும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ பல 100 நபர்களை கொண்டு வர வேண்டும். ಅನೇಕ 100 ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ಎರಡನೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳುವೆ. ஒவ்வொரு குடும்பமும் ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬವು பல 100 குடும்பங்களை கொண்டு வர வேண்டும். ಅನೇಕ 100 ಕುಟುಂಬವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. எத்தனை பேருக்கு ஆசை? ಎಷ್ಟು ಮಂದಿ ಈ ರೀತಿ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ ಇದೆ? உங்களுடைய கரங்களை உயர்த்தி பார்க்கல. எத்தனை பேருக்கு ಅಂತವರ ஆசை? ಕೈಗಳನ್ನೆತ್ತೀರಿ ನೋಡೋ ಆಸೆ ಇದೆ. நாம் மரிப்பதற்குள்ளாக இது நடக்க வேண்டும். ನಾನು ಸಾಯುವುದರ ಒಳಗಡೆ ಇದು இதை ನಡೆಯಲೇಬೇಕು. பார்த்த பிறகுதான் எனக்கு மரணம் வர வேண்டும். ಇದು ನೋಡಿದ ನಂತರ ನನಗೆ ಮರಣ ಬರಬೇಕು. இதற்கு ஒரே ஒரு காரியம். ಇದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಸಂಗತಿ, கர்த்தருடைய கிருபை, ಕರ್ತನ ಕೃಪೆ, அவருடைய ஆவி ಅವರ ಆತ್ಮ நமக்குள் இருக்குமேனா ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ஜனங்களை கொண்டு வர முடியும். ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು. இல்லை என்றால் ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஒரு நபரோட கொண்டு வர முடியாது. ಒಬ್ಬರನ್ನಾದ್ರೂ ஒரு ನಬರೋಡ கொண்டு வர முடியாது. ಒಬ್ಬರನ್ನಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲು இன்றைக்கு நாம் ஜெபத்தை ஏறெடுக்க ಈ போகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ನಾವು இந்த ಎತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆத்மேஸ்வர ஐக்கியத்துல, ಆತ್ಮನೇಸರ ಐಕ್ಯದಲ್ಲಿ, கர்நாடக மாநிலத்துல, ಕರ್ನಾಟಕ இந்த ರಾಜ್ಯದಲ್ಲಿ, தலைமை சபையின் ஐக்கியத்துல ಈ ಸ್ಥಳ ಐಕ್ಯದಲ್ಲಿ எத்தனை நபர்கள் இருக்கிறீர்களோ ಎಷ್ಟು ಮಂದಿ ಇದ್ದಾರೋ ஒவ்வொரு நபரும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರು பல 100 நபர்களை கொண்டு வர வேண்டும். ಅನೇಕ 100 ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஒவ்வொரு குடும்பமும் ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬ பல 100 குடும்பங்களை கொண்டு வர வேண்டும். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು அந்த ಬರಬೇಕು. வாய்ப்பை எனக்கு தாரும். ಅಂತ ಅವಕಾಶ ನನಗೆ ಕೊಡು. அந்த வாய்ப்பை எனக்கு தாரும். ಅಂತ ಒಂದು ಅವಕಾಶ ನನಗೆ அந்த ಕೊಡು. வாய்ப்பை எனக்கு ಆ தாரும். ಸುವರ್ಣ ಅವಕಾಶ ನನಗೆ ಕೊಡು. கையை உயர்த்தலாமா? ಕೈಗಳನ್ನೆತ್ತೋಣವೇ, வாயை திறக்கலாமா? ಬಾಯಿ ತೆರೆಯೋಣವೇ, கதறுவோம் சில நிமிடங்கள். ಅಂಗಲಾಚುಕೊಳ್ಳೋಣ. கதறுவோம் சில நிமிடங்கள். ಕೆಲ ನಿಮಿಷ ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆத்தும ஆதாயம் செய்யணும். ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. என்னை பயன்படுத்துங்கப்பா. ಉಪಯೋಗಿಸು. என்னை பயன்படுத்துங்கப்பா. ಉಪಯೋಗಿಸು. என்னை பயன்படுத்துங்கப்பா. ಉಪಯೋಗಿಸು. எனக்கு வழியை திறந்து விடும். ನನಗೆ ಮಾರ್ಗ ತೆರೆದು வழிகளை திறந்து விடும். ನನಗೆ ಮಾರ್ಗ ತೆರೆದು அந்த வாய்ப்பை தாரோ. ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡು. வாய்ப்பை தாரோ. ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡು. கதறுங்க வாயை திறந்து. ಅಂಗಲಾಚಿ ಮೊರೆಯಿಟ್ಟು கதறுங்க வாயை திறந்து. ಕರ್ತನಿಗೆ ಬಾಯಿ ஒரு ತೆರೆಯಿರಿ. துடிப்போட கேளுங்க. ಒಂದು ಅಂಗಲಾಚುವಿಕೆ ಇದೆ. ஒரு உணர்வோட கேளுங்க. ಒಂದು ஒரு ಗ್ರಹಣದೊಂದಿಗೆ ಕೇಳಿರಿ. ஒரு உணர்வோடு, ಒಂದು ಗ್ರಹಣ ಶಕ್ತಿ ஒரு வாஞ்சையோடு, ಒಂದು ஒரு வைராக்கியத்தோட கேளுங்க. ಒಂದು ವೈರಾಗ್ಯದೊಂದಿಗೆ எனக்கு அந்த ಕೇಳಿರಿ. வாய்ப்பை தாரோ. ಅವಕಾಶ ನನಗೆ ಕೊಡು. எனக்கு அந்த வாய்ப்பை தாரோ. ಅವಕಾಶ ನನಗೆ ಕೊಡು. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் எல்லாரும் இந்த விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். விண்ணப்பಕ್ಕೋಸ್ಕರ இந்த ஐக்கியத்துல நிறைவேறணும். ಈ ಐಕ್ಯವನ್ನು ஒவ்வொரு ನೆರವೇರಬೇಕು. குடும்பத்துல நிறைவேறணும். ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬದ ನೆರವೇರಬೇಕು. ஒவ்வொரு நபருக்கு நிறைவேறணும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பை தாரும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கேட்கிறவன் எவனோ ಕೇಳತಕ್ಕಂತ அவனுக்கு ಪ್ರತಿಯೊಬ್ಬರು கொடுக்கப்படும். ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. கேட்கிறவன் எவனோ ಕೇಳತಕ್ಕಂತ அவனுக்கு ಪ್ರತಿಯೊಬ್ಬರು கொடுக்கப்படும். ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த மைக் சவுண்டை விட்டுட்டு ಈ ಮೈಕ್ ಸೌಂಡ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು உங்க மைக் சவுண்டை ஆம்ப் கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮೈಕ್ ಸೌಂಡ್ ಅನ್ನು ಆಂಪ್ ಮಾಡಿರಿ. உங்க வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்க. ನಿಮ್ಮ ವಾಲ್ಯೂಮ್ ಅನ್ನು ಅಧಿಕರಿಸಿರಿ. கையேந்தி கேளுங்க. ಕೈ ಚಾಚಿ ಕೇಳಿರಿ. ஆத்தும ஆதாயம் செய்யணும். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. என்னை ரட்சித்த நோக்கம் நிறைவேறணும். ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದ ಉದ್ದೇಶ அந்த ನೆರವೇರಬೇಕು. சபையில் அங்கத்தினார இருக்கிற நோக்கம் நிறைவேறணும். ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿರುವಂತ ಉದ್ದೇಶ என் ನೆರವೇರಬೇಕು. குடும்பம் நான் மட்டும் வாழக்கூடாது. ನನ್ನ ಕುಟುಂಬ ನಾನು ಮಾತ್ರ நான் ಬಾಳಬಾರದು. ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும். ನಾನೊಂದು ಗುಂಪನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು அப்படின்னு உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ஒரே ಎತ್ತಿರಿ. ஒரு நிமிடம். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. ஒரே ஒரு நிமிடம். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. ஒரு வாஞ்சையோட கேளுங்க. ಒಂದು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೇಳಿರಿ. ஆத்தும ஆதாயம் செய்யணும். ಆತ್ಮಾದಾಯಗೊಳಿಸಬೇಕು. ஆத்தும ஆதாயம் செய்யணும். ಆತ್ಮಾದಾಯಗೊಳಿಸಬೇಕು. ஆதாயம் செய்யணும். ಆತ್ಮಾದಾಯಗೊಳಿಸಬೇಕು. ஆத்தும ஆதாயம் செய்யணும். எனக்கு ಆತ್ಮಾದಾಯಗೊಳಿಸಬೇಕು. அந்த வாய்ப்பை தாரோ. ನನಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡು. சத்தமில்லையே. ಸ್ವರ ಕೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. சத்தமில்லையே. ನಿಮ್ಮ ಧ್ವನಿ ಕೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. இயேசுவே. ಯೇಸುವೇ
இயேசுவே ಯೇಸುವೇ என்னை பயன்படுத்து. ನನ್ನನ್ನೆತ್ತಿ ಉಪಯೋಗಿಸು. இயேசுவே ಯೇಸುವೇ அதற்குரிய அபிஷேகத்தை, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಅಭಿಷೇಕ, அதற்குரிய தாளந்தை, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ತಾಲಂತು, அந்த கிருபைகளை ಆ ಕೃಪೆಗಳನ್ನು என் மேல வைங்கப்பா. ನನ್ನ ಮೇಲೆ ಇಡಪ್ಪ. என் பிள்ளைகள் மேல வையோ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಡು, என் குடும்பத்தின் மேல வையோ, ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಇಡು. என் ஆத்தும அறுவடை வீரனாக மாற்று. ಆತ್ಮ ಕೊಯ್ಲಿನ ವೀರನನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திர ಸ್ತೋತ್ರ. இந்த விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திர, ಈ ವಿಜ್ಞಾಪನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திர. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் மெய்யாகவே ஜெபத்தை கேட்டார். ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ நமக்கு ಕೇಳಿದರು. பதிலை தந்திருக்கிறார். ನಮಗೆ ಉತ್ತರ இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அறுவடை நீங்கள் காண ಈ போகிறீர்கள். ಕೊಯ್ಲನ್ನು ನೀವು ಕಾಣಲಿದ್ದೀರಿ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. நன்றி சொல்லுவோம். ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಆಸಕ್ತಿಯಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. அடுத்து கவனமா கேளுங்க. ನಂತರ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿರಿ. இந்த ஐக்கியத்திற்கு விரோதமாக ಈ ಐಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ கர்நாடக மாநிலத்தில் ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ இந்த ஊழியத்திற்கு விரோதமாக ಈ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ அசுத்த ஆவிகள் ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು எங்கெங்கே எழும்பி இருக்கிறதோ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಎದ್ದಿಕೊಂಡಿದೆಯೋ அங்கே கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಖಡ್ಗ ಇಳಿಯಬೇಕು. கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಕತ್ತಿ ಇಳಿಯಬೇಕು. கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಖಡ್ಗವು ಇಳಿಯಬೇಕು. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ நல்லா சோதரம் சொல்லுங்க. ಬಾಯಿகளை திறங்க. ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆ. 3 நாள் கூட்டம் முதல் நாள். 3ನೇ ದಿನದ ಕೂಟ ಬಾಯಿ ತೆರೆಪ. ಬಾಯಿ ತೆರೆಯೋಣ. ಬಾಯಿகளை திறப்பு. ಬಾಯಿ ತೆರೆಯೋಣ. கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಖಡ್ಗ ಇಳಿಯಬೇಕು. கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಕತ್ತಿ ಇಳಿಯಬೇಕು. கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಕತ್ತಿ ಇಳಿಯಬೇಕು. எந்த ஆவிகளோ, ಯಾವ ದುರಾತ್ಮಗಳು, எந்த அசுத்த ஆவிகளோ, ಯಾವುದೇ ದುರಾತ್ಮಗಳು கர்த்தருடைய பட்டயம் இறங்க வேண்டும். ಕರ್ತನ ಖಡ್ಗ ಇಳಿಯಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கர்த்தருடைய பட்டயம் இறங்குவதாக. ಕರ್ತನ ಕತ್ತಿಯು ಇಳಿಯಲಿ. கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக. ಕರ್ತನ ಕ್ರಿಯೆಯು ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಿ. கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக. ಕರ್ತನ ಕ್ರಿಯೆಯು ಗೋಚರವಾಗಲಿ. எல்லா அசுத்தாவில் நிர்மூலமாகட்டும். ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು இயேசுவின் ನಿರ್ಮೂಲಗೊಳ್ಳಲಿ. நாமத்தில் நிர்மூலமாவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் ನಿರ್ಮೂಲಗೊಳ್ಳಲಿ. நாமத்தில் நிர்மூலமாவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮೂಲಗೊಳ್ಳಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ நிர்மூலமாவதாக. ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮೂಲಗೊಳ್ಳಲಿ. ஸ்தோத்திரம் அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. எத்தனையோ மக்கள் ಎಷ್ಟೋ ಜನರು இந்த ஐக்கியத்தில் சுகமானவர், விடுதலை பெற்றவர், ಈ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತವರು பலரை அது தடுத்து வைத்திருக்கிறது. ಅನೇಕರನ್ನು ಅದು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸಿದೆ. வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருக்கிறது. ವಂಚಿಸಿ ಮೋಸಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿದೆ. அந்த வஞ்சிக்கிற ஆவிட கிரியை அழிக்கப்படணும். ಆ ವಂಚಿಸತಕ್ಕಂತ ದುರಾತ್ಮವು அந்த வஞ்சிக்கிற ಅಳಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆவிட கிரியை அழிக்கப்படணும். ಆ ವಂಚಿಸತಕ್ಕ ದುರಾತ್ಮನ அந்த ಕ್ರಿಯೆಯು வஞ்சிக்கிற ஆவிட கிரியை ಅಳಿಸಲ್ಪಡಬೇಕು. அழிக்கப்படணும். ಆ ವಂಚಿಸುವ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು எல்லாரும் ಅಳಿಯಬೇಕು. சோத்திரம் பண்ணு. எல்லாரும் சோத்திரம் ಎಲ್ಲರೂ சொல்லுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ அந்த ಮಾಡೋಣ. வஞ்சிக்கிற ஆவிட கிரிகள் ಆ அழிக்கப்படுவதாக. ವಂಚಿಸುವಂತ ಆತ್ಮನ அந்த வஞ்சிக்கிற ದುರಾತ್ಮನು ஆவிட கிரிகள் ಆ அழிக்கப்படுவதாக. ವಂಚಿಸುವ ದುರಾತ್ಮನು ಅಳಿಸಲ್ಪಡುವುದಾಗಪ್ಪ. ಅಳಿಸಲ್ಪಡಲಿ. ஆமென். நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ನಮ್ಮೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನಿಗೆ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் ಎಲ್ಲರೂ பண்ணுவோம். ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ.